ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு கன்னட படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஸ்ரீமுரளி, ருக்குமணி வசந்த், பிரகாஷ்ராஜ் இவங்களாம் நடித்து டைரக்டர் சூரியோட இயக்கத்தில் வெளியான பகீரா இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கார். அதே நேரத்தில் லஞ்சம் வாங்காத ஒரு நேர்மையான ஆஃபீஸராகவும் இருக்கார். அதே நேரத்தில் அவர் ஊரில் இருக்கிற ரவுடிகள் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட்டுக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோவோட சுப்ரியர் ஆஃபீஸர் வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாரு. ஹீரோக்கு ஒரு பெரிய உண்மை தெரிய வருது. அவர் இருக்கிற ஸ்டேஷன் வந்து அவங்க அப்பா 50 லட்ச ரூபா கொடுத்து இந்த இடத்துல போஸ்டிங் வாங்கியிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. அதனால ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருனா, நம்ம வந்து இந்த காக்கி சட்டையை போட்டுட்டு எந்த வேலையும் பண்ண முடியாது, அதனால காக்கி சட்டை இல்லாமல் நம்மளோட வேலையை பார்ப்போம் அப்படின்னு அவர் தீர்மானிக்கிறாரு. அதனால ஹீரோ வந்து காக்கி சட்டை போட்டு பண்ண முடியாததை ஒரு மாஸ்க் போட்டு பகீரா அப்படின்னு ஒரு பேரை வச்சு அந்த ஊரில் இருக்கிற ரவுடி எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்காரு. இந்த பகீரா கேஸை விசாரிக்கிறதுக்காண்டி பிரகாஷ்ராஜை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு நாள் ஹீரோ வந்து ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா மனுஷங்களெல்லாம் கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. அப்போ தான் தெரிய வருது, இந்த மனுஷங்களெல்லாம் வேற ஏதோ நாட்டுக்கு கண்டெய்னர் மூலியமாக அனுப்புகிறாங்க அப்படின்னு. அதே நேரத்தில் அந்த மனுஷங்களோட ஆர்கன்ஸ்லாம் திருடி விற்றுக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் ஹீரோ வந்து இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா? கடைசியில் பிரகாஷ்ராஜ் வந்து இந்த கேஸை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணாரா இல்லையா? கடைசியில் ருக்குமணி வசந்துக்கு என்னாச்சு? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் சூரி வந்து கதையை கொண்டு போன விதம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஒரு கிரைம் த்ரில்லர் படத்துக்கு என்ன தேவையோ அதை சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஸ்ரீமுரளி வந்து செகண்ட் ஹாஃப்லேருந்து அந்த பிளாக் ஷூட்டை போட்டுக்கிட்டு சில சம்பவம்லாம் பண்ணுவார். அதெல்லாம் டைரக்டர் சூப்பராக காட்டியிருக்காங்க. அதே மாதிரி பிரகாஷ்ராஜ் வந்து இந்த பகீராவை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி சில இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுவார். அதில் அவருக்கு சில உண்மைலாம் தெரிய வரும். அதெல்லாம் டைரக்டர் கடைசி கிளைமேக்ஸில் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபர் வந்து இந்த ஃபைட் சீன்லாம் சூப்பராக காமிச்சிருப்பார். முக்கியமாக அந்த ஹார்பரில் நடக்கிற அந்த ஃபைட்டை சூப்பராக காமிச்சிருப்பார். அதே மாதிரி ஒரு குடோனுக்குள்ளே ஒரு பெரிய ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்லாம் ரொம்ப ராவாக ப்ரூட்டலாக எடுத்திருக்கார் டைரக்டர். அதை சினிமோட்டோகிராஃபர் சூப்பராக நமக்கு காட்டியிருப்பார். நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு ட்ரெயின் ஃபைட் சீன் இருக்கும். அதையும் சூப்பராக காமிச்சிருப்பாரு. இதுக்கு முன்னாடி டைகர் நாகேஸ்வரராவ் அப்படின்னு ஒரு படத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ரெயின் ஃபைட் சீன் இருக்கும். அந்த ஃபைட் சீனுக்கு ஈக்குவலாக நம்ம டைரக்டர் இந்த ஃபைட் சீன் எடுத்திருக்காரு. அதெல்லாம் டைரக்டர் வச்ச விதம் சூப்பராக இருந்துச்சு. படத்தோட மியூசிக்னு பார்த்தோம்னா, ஒரு கிரைம் த்ரில்லர் படத்துக்கு என்ன தேவையோ அதை மியூசிக் டைரக்டர் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காரு. படத்தில் எமோஷனாக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கருடா ராமுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரு ஃபைட் வச்சுருப்பாங்க ட்ரெயினில், அதெல்லாம் சூப்பராக வச்சுருக்கார் டைரக்டர். அதே மாதிரி டைரக்டர் வந்து சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி சில மெசேஜையும் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் என்னதான் கதையை நல்லா கொண்டு போயிருந்தாலும் சில இடத்துலலாம் நம்ம லேக் ஃபீல் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த ரொமான்ஸ் காட்சியெல்லாம் தேவையே இல்லை. செகண்ட் ஹாஃப்லேயும் சில ரொமான்ஸ் காட்சியெல்லாம் என்னடா இது சம்மந்தமெல்லாம் வருது அப்படின்னு தான் நமக்கு இருக்கும். அதை கொஞ்சம் டைரக்டர் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். அதே மாதிரி ஃபைட் சீன்லாம் ரொம்ப ராவா ப்ரூட்டலாக காமிச்சிருக்காரு. இந்த கையை வெட்டுறது, தலையை வெட்டுறது, அதெல்லாம் ரொம்ப ராவாக காட்டியிருக்காரு. அதையும் டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். டைரக்டர் கரப்ஷனை பற்றி சில விஷயம்லாம் சொல்லியிருப்பார். அது ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் சில இடத்துலலாம் சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். படத்தோட ஸ்டோரி ரைட்டர் வந்து பிரசாந்த் நீல் தான். அவர் வந்து இந்த ஆக்ஷன் காட்சியெல்லாம் எழுதின விதம் உண்மையிலேயே மாசாக இருக்கும். எதுக்குன்னா, கேஜிஎஃப் படத்தில் யாஷ் வந்து எத்தனை பேர் வந்தாலும் அடித்து பறக்க விடுவார். அதே மாதிரியே இந்த படத்தில் நம்ம ஹீரோ வந்து எத்தனை பேர் வந்தாலும் தண்ணியாக பறக்க விட்டுக்கிட்டே இருப்பார். அதெல்லாம் டைரக்டர் சூப்பராக காமிச்சிருப்பாரு. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படம் ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸ்லேயே தமிழ் டப்பிங்கர்ஸனோட அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்கர்ஸ்லாம் லிப்ஸிங்கோட பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.